So, Srimad Bhagavatam 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. So, Bhagavatam 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். ये तन्मतं समातिष्ठा ये तन्मतं समातिष्ठा परमेन समाधिना भवान् कल्पविकल्पेषु न विमुह्यति कर्हिचित् வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஏதத் இந்த மதம் முடிவை சமாதிஷ்ட நிலையாக இருக்கும் பரமேன பரமனால் சமாதீன மன ஒருமை பகவான் நீர் கல்ப இடைப்பட்ட அறிவு பிரளயம் விகல்பேசு இறுதியான அழிவில் ந விமுக்ஷ்யதி ஒருபோதும் குழப்பத்திற்கு ஆளாக மாட்டீர். ஹர்ஹிசித் திருப்தியைப் போலுள்ள எதுவும். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய அபயச்சரண அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதிக்கு மொழிபெயர்ப்பு. ஒரு பிரம்மா இம்முடிவை உறுதியான மன ஒருமையுடன் நீர் பின்பற்ற வேண்டும். இதனால் இடைப்பட்ட அல்லது முடிவான அழிவு காலத்தில் எவ்விதமான அகங்காரமும் உமது அமைதியை உழைக்காது. பொருளுரை. முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை முழுவதையும் அகம் சர்வஸ்ய பிரபவ என்பதை போன்று 4 பதங்களில் சுருக்கி கூறியுள்ளார். அதை போலவே முழு ஸ்ரீமத் பாகவதமும் கூட அகம் ஏவாஷம் ஏவாக்ரே என்பதை போன்ற 4 பதங்களில் சுருக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக மிகவும் முக்கியமான பாகவத சித்தாந்தத்தின் அந்தரங்கமான நோக்கமானது ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவத்கீதையும் முதலில் பேசியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 4 பதங்களுக்கும் தவறாக பொருளுரை முயன்ற இலக்கண நிபுணர்களும் பக்தரற்ற பௌதிக அறிஞர்களும் பலர் உள்ளனர். ஆனால் தான் கற்பித்த முடிவிலிருந்து வழி தவறி செல்ல வேண்டாம் என்று
பிரம்மதேவருக்கு பகவான் தாமாகவே அறிவுரை கூறினார். 4 பதங்களில் உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் கருப்பொருளை உபதேசித்தவர் பகவான். அதை பெற்றவர் பிரம்மதேவர். அகம் எனும் சொல்லுக்கு வார்த்தை ஜாலங்களால் அருவபாதி ஏற்படுத்தும் தப்பான அர்த்தம் ஸ்ரீமத் பாகவதத்தை பின்பற்றுவர்களின் மனதை குழப்பக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளையும் பாகவதர்கள் எனப்படும் அவரது களப்பற்ற பக்தர்களையும் பற்றிய நூலாகும். பக்தி தொண்டின் இந்த இரகசிய இலக்கியத்தை அணுகும் வழி அந்நியர் எவருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பரமபுருஷ பகவானுடன் உறவை ஏற்படுத்தி கொள்ளாத அருவவாதிகள் இலக்கணத்தில் தங்களுக்குள்ள அறிவு பற்றாக்குறையுடனும் வரட்டு கற்பனையுடனும் சில சமயங்களில் ஸ்ரீமத் பாகவத்திற்கு பொருளுரைக்க முயல்கின்றனர். எனவே பெயரளவேயான இலக்கண நிபுணர்களாலோ அல்லது அறிவு பற்றாக்குறை உள்ள மற்றவர்களாலோ ஏற்படுத்தப்படும் முடிவால் ஒருவன் ஒருபோதும் வழிதவறி சென்று விடக்கூடாது என்றும், மாறாக பரம்பரா முறையின் மூலமாக மனதை எப்பொழுதும் சரியாக நிலைப்படுத்த வேண்டும் என்றும் பிரம்மாவை, மேலும் எதிர்காலத்தில் பிரம்மாவின் சீட பரம்பரையில் வரவிருக்கும் பகவத் பக்தர்கள் அனைவரையும் பகவான் எச்சரிக்கிறார். பௌதீக அறிவால் புதியதொரு அர்த்தத்தை கற்பிக்க ஒருவரும் முயலக்கூடாது. எனவே பிரம்மாவால் பெறப்பட்ட அறிவு முறைக்கேற்ப பகவானின் பிரதிநிதியாக இருப்பவரும் பரம்பரா முறையை பின்பற்றுவருமான ஓர் உண்மையான ஆன்மீக குருவை ஒருவன் அணுக வேண்டும். குறையுடைய பௌதீக அறிவின் மூலமாக தனது சொந்த அர்த்தத்தை பிரித்தொழிக்க ஒருவன் முயலக்கூடாது. உண்மையான ஆன்மீக குரு அதிகாரபூர்வமான வேத இலக்கியங்களுக்கு ஏற்ப சரியான பாதையில் சீடனை பயிற்றுவிப்பதில் திறமையுடையவர் ஆவார். மாணவனை குழப்புவதற்காக வார்த்தை ஜாலங்களை அவர் கையாள மாட்டார். தமது சொந்த செயல்களின் மூலமாக பக்தி தொண்டின் கொள்கைகளை அவர் சீடனுக்கு போதிக்கிறார். தனக்குரிய நேரடியான பக்தி சேவை இல்லையெனில் ஒருவன் அருவவாதிகளையும் வரட்டு கற்பனையாளர்களையும் போல் பிறவிதோறும் மனக்கற்பனையிலேயே ஈடுபட்டு இறுதி லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடும். உண்மையான ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதால் மாணவன் பூரணமான அறிவு நிலைக்கு உயர்வடைவான். உலகிலுள்ள பற்றற்ற நிலையே இவ்வுயர்வை குறிக்கும் அடையாளமாகும். புலன்நுகர்வு உலகிலிருந்து ஒருவன் தன்னை பிரித்து கொள்வதைக் கண்டு பௌதிக அறிஞர்கள் ஆச்சரியமடைகின்றனர். இதனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று இருப்பதற்குரிய எந்த முயற்சியும் அவர்களுக்கு மாயமானதாக காட்சியளிக்கிறது. சிற்றின்ப உலகின் மீதுள்ள இப்பற்றற்ற நிலை பிரம்மபூத நிலை என்று அழைக்கப்படுகிறது. இது உன்னதமான பக்தி, பராபக்தி, வாழ்வின் ஆரம்ப நிலையாகும். வாழ்வின் இந்த பிரம்மபூத நிலை ஆத்மா ராமா நிலை என்று கூட அறியப்படுகிறது. இந்நிலையில் ஒருவர் உண்மையான சுய திருப்தி அடைவதுடன் சிற்றின்ப உலகின் மீது ஆசை கொள்வதில் பூரண திருப்தி அளிக்கும் இந்நிலைதான் பரமபுருஷை பற்றிய உன்னத அறிவை புரிந்து கொள்வதற்குரிய சரியான நிலையாகும். ஸ்ரீமத் பாகவதம் 1.2.20 இதை உறுதி செய்கிறது. ஏவம் பிரசன்னா மனசோ பகவத் பக்தியோ கதா பகவத் ததத் விஞ்ஞானம் முக்தய சங்கஸ்ய ஜாயதே. பக்தி தொண்டை நிறைவேற்றியதன் பயனாய் சிற்றின்ப உலகின் மீது முழுமையான துறவு ஏற்படுகிறது. இவ்வாறாக முற்றிலும் திருப்தியடைந்த நிலையில் உள்ள வாழ்வுக்கு இத்துறவே சான்றாகும். முக்தியடைந்த நிலையில் இறை விஞ்ஞானத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். பூரண திருப்தியும் சிற்றின்ப உலகின் மீதுள்ள துறவும் கொண்டதான இந்நிலையில் இறை விஞ்ஞானத்தை பரம ரகசியத்தையும் ஒருவரால் அறிய முடியும். இலக்கணத்தாலும் மனக்கற்பனையாலும் அல்ல. இதை பெரும் தகுதி பிரம்மாவிற்கு இருந்ததால் ஸ்ரீமத் பாகவதத்தின் நோக்கத்தை வெளியிடுவதில் பகவான் திருப்தி அடைந்தார். சிற்றின்ப உலகிலிருந்து விடுபட்டுள்ள எந்த பக்தனும் பகவானிடமிருந்து இந்த நேரடியாக உபதேசத்தை பெறுவது சாத்தியமாகிறது. இது பகவத்கீதையில் 10.10 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி யுக்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. பகவானின்
உன்னத அன்பு தொண்டில் இடையறாமல் பிரீத்தி பூர்வகம் ஈடுபட்டுள்ள பக்தர்களுக்கு அவர்கள் மீதுள்ள அகங்காரமான கற்பனையால் பகவான் நேரடியான உபதேசங்களை வழங்கி பரமபதத்தை சென்றடையும் பாதையில் அவர்கள் சரியாக முன்னேறும்படி செய்கிறார். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்நான்கு பதங்களையும் மனக்கற்பனையால் புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சிக்கக்கூடாது. மாறாக பிரம்மதேவரால் கண்டு அனுபவிக்கப்படுவதைப் போல் பரமபுருஷ பகவானை நேருக்கு நேராக காண்பதன் மூலம் பகவானின் வசிப்பிடமான வைகுண்டத்தை பற்றிய அனைத்தையும் ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும். பக்தி தொண்டின் பயனாய் உன்னத நிலையில் அமைய பெற்றிருக்கும் பகவானின் எந்த பக்தராலும் இத்தகைய வைகுண்ட உணர்வை பெற முடியும். கோபால தாபன்யி உபனிஷத்தில் ஸ்ருதி கோபவேஷோ மே புருஷாத் ஆவிர் பபுவா என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பிரம்மனின் முன் பகவான் ஓர் இடைச்சிறுவனாக அல்லது முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அல்லது கோவிந்தனின் ரூபத்தில் தோன்றினார். இந்த கோவிந்தனை பிரம்மதேவர் தமது பிரம்ம சம்ஹிதையில் 5.29 விவரித்துள்ளார். சிந்தாமணி பிரக சத்மசு கல்பவருஷ லக்ஷாஸ்ருதேஷு சுரபிர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்கர சதசம்பிரப சேவியமானம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தம்மகம் பஜாமி. கோலோக பிருந்தாவனம் எனப்படும் மிக உயர்ந்த வைகுண்ட லோகத்தில் வாழும் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரம்மதேவர் வழிபட விரும்புகிறார். அங்கு ஓர் இடைச்சிறுவனின் உருவில் சுரபி மாடுகளை பாதுகாக்கும் வழக்கத்தை மேற்கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆயிரக்கணக்கான லட்சுமிகளால் கோபியர்களால் அன்புடனும் மரியாதையுடனும் சேவிக்கப்படுகிறார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம்தான் பரமபுருஷரின் ஆதி ரூபமாகும். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இதுவும் இந்த உபதேசத்தின் மூலமாக தெளிவாகிறது. முழுமுதற் கடவுளாக இருப்பவர் பகவான் கிருஷ்ணர் ஆவார். நேரடியாக நாராயணரோ அல்லது புருஷ அவதாரங்களோ அல்ல. இவர்கள் அடுத்து வரும் தோற்றங்கள் ஆவர். எனவே முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வை குறிப்பதே ஸ்ரீமத் பாகவதம் ஆகும். பகவத்கீதையைப் போலவே ஸ்ரீமத் பாகவதமும் பகவானின் சப்த வடிவம்தான். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதம் பகவத் விஞ்ஞானம் என்பதும் இதில் பகவானும் அவரது வசிப்பிடமும் பூரணமாக அறியப்படுகின்றன என்பது தெளிவாகிறது. ஹரே கிருஷ்ண. एतन्मतं समातिष्ठा परमेन समाधिना भवान् कल्पविकल्पेषु न विमुह्यति कर्हिचित्. ओम अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितां च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणि. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे.
டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஓ பிரம்மா, இம்முடிவை உறுதியான மன ஒருமையுடன் நீர் பின்பற்ற வேண்டும். இதனால் இடைப்பட்ட அல்லது முடிவான அழிவு காலத்தில் எவ்விதமான அகங்காரமும் உமது அமைதியை குலைக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் கிருஷ்ணா. இது 37வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி 4 ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் 4. அந்த 4 முடிச்சுட்டு கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த இடத்துல பிரம்மாட்ட, இந்த முன்னாடி 4 ஸ்லோகத்தில் என்ன சொன்னானோ அது நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். அதில் என்ன சொன்னாரோ கேட்கணும்னு சொல்கிறார் கிருஷ்ணா. அந்த 4 ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரோ அது கடைபிடிக்கணும். அது யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அகங்காரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. சொல்கிறேன்னா விமுஹ்யதி கர்ஹிச்சித் அப்படிங்கிறார். ஈவன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது, உலகம் அழியும் பொழுது கூட அந்த ஆத்மா பிரச்சனை வராது, அகங்காரம் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது முன்னாடி 4 ஸ்லோகத்தில் என்ன சொன்னாருங்கிறது சுருக்கமாக சொல்கிறேன். 33வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் இருந்தேன், படைச்சதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன், அழிச்சதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறார். இது புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கும் புரியல, அது இருக்கிற சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் எனக்கு சம்மந்தப்படுத்தலைன்னு அது மாயா மாறிடும் அப்படிங்கிறார். அது 2வது ஸ்லோகம். எந்த பொருளாக இருந்தாலும் பகவானு கனெக்ட் பண்ணினா மாயா மாறிடும் அப்படின்னு பிரச்சனை கொடுக்குங்கிறார். ஸோ அதுக்கப்புறம் 3வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறார், நான் இல்லாத ஒரு இடம் கிடையாதுங்கிறார் கிருஷ்ணா, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன். 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் என்னை தான் தேடணும், கிருஷ்ணா அவர் தான் தேடணும், வேறு எதுவும் கிடையாதுன்ட்டார். ஏன்னா இன்றைக்கி நிறையா சில சயின்டிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ஆனால் அவனால் முடிவுக்கே போக முடியாது. கிருஷ்ணர் சொல்கிறாரு அவர் தான் முடிவுங்கிறார். இப்போ நம்ம அப்பாவோட யார், நம்ம அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, அப்படியே போனோம்னா கடைசியில் கிருஷ்ணாட்ட தான் போய் முடியும். அப்படி தான் முடியும். இது கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார். அது நம்ம கேட்டு அப்படியே தெரிஞ்சுக்கணும். அது உட்காந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்னா அதெல்லாம் முடியாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த 4 ஸ்லோகம் புரிஞ்சுக்கணும், அதோட சாரத்தை நல்லா புரிஞ்சுட்டு கடைபிடிங்கிறார். அப்படின்னா இந்த பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல், அதுக்கு மேலே ஒன்று கிடையாது. நான் இன்னைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு. ஸோ நிறைய பேர் நதிக்கெல்லாம் போய் ஏதோ பண்ணுவாங்க. உண்மையிலே பகவத்கீதா படிச்சிங்கன்னா அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அங்கே பண்ணுறதுல கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் 100க்கு 100% தப்பாக இருக்கும். இது நிறைய பேர் நீ போய் பண்ணுவாங்க இல்லையா, தர்ப்பணம் பண்ணுவாங்க, 100% தப்பு இருக்கும். எப்படி சொல்கிறீங்க கேட்கலாம். ஆக்சுவலாக சாஸ்திர பிரகாரம் தர்ப்பணம் பண்ணணுன்னா 3 பிராமணர்கள் இருக்கணும், ஒருத்தரெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் போய் பாருங்கள், 3 பேர் பண்ணுறாங்களோ ஒருத்தர் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பாருங்கள், ஒருத்தர் தான் பண்ணுவார். அதுவும் ஒழுங்காக பண்ணுறாரான்னு தெரியாது. அதே தப்பு தான், தப்பு. வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. பாகவதத்தில் இருக்குது, ஒருத்தர் சிம்பிளி ஹரிநாமா சொன்னாலே போதும், தர்ப்பணம் கிருப்பணம் எல்லாம் அதுக்கு மேலே. ஆக்சுவலி அதுக்கும் மேலே பகவான் நாமா சொல்கிற சும்மாலாம் கிடையாது, சும்மா கிடையாது. ஆனால் சில பேர் அது பண்ணலைன்னா என்னமோ நினச்சிக்குவாங்க. அப்படியே ஏன் நினைக்கிறான்னா சாஸ்திரம் படிக்கல, புரியல. கிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு இடத்துல, அபிச்சத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசித்தோ ஹி சஹா.
ஒருவேளை ஒரு ஆத்மா செய்யக்கூடாத தப்பு செஞ்சிருந்தா கூட கிருஷ்ணர் சொல்றார், பஜ்ஜத்தே மாம் அனன்யபாக், எங்கிட்ட பக்தி தொண்டு பண்ணால் எல்லாம் சரியாகுங்க. அதுக்காக நான் தப்பு பண்ணிட்டு நான் பக்தி பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடாது. கிருஷ்ணர் சொல்றார், பகவத்கீதாவில் இருக்கு, அவர் சொல்றாருன்னா ஃபைனல். அது மறுபடியும் நம்ம எதிர்த்து கேட்கறது அதெல்லாம் தேவையில்லை. கிருஷ்ணர் சொல்றார், சாதுரேவ சம்மந்தவையா, அவன் சாது தான் அப்படின்ட்டார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொல்றார், ஓகே தப்பு பண்றாங்க, பட் என்னோட நாம எங்களோட பக்தி பண்ண அவன் சாது தான் அப்படிங்கிறார் சொல்றார் கிருஷ்ணா. பாகவத்தில் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, தேவஸ்ரீ பூதாப்தா நர்ணாம் பித்ருணாம், தேவர்களுக்கு பித்ருளுக்கு மற்ற உயிர்வாளிகள் நம்ம கடன் பட்டிருக்கோம், இல்லைன்னு கிடையாது. நம்ம முன்னோர்களும் கடன் பட்டிருக்கோம், இல்லைன்னு கிடையாது. அந்த ஸ்லோகத்தில் வருது, சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹர்த்திய கர்த்தம். சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. சரணம் சரண்யம். சரண்யா யாருன்னா கிருஷ்ணா. கிருஷ்ணாக்கு சரண்யான்னு ஒரு பேர். சரணம் சரண்யம், அந்த சரண்யா அந்த கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணால் யாரு? முகுந்தா. வருது கதோ முகுந்தம், முகுந்தா. எதுவும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறான். சிம்பிள், எதுவும் பண்ண தேவையில்லை. ஒருத்தர் சிம்பிள், ஈவன் சிவபெருமான் சொல்றார். நிறைய பேர் போய் பண்றாங்க ஏதோ வார்த்தைக்கு போய். சிவபெருமான் சொல்றார், வீட்டில் உட்காந்து பகவத்கீதா 8வது அத்தியாயம் படித்தாலே இப்போ இது இருக்கு. ஆக்சுவலாக இது சிவபெருமான் பார்வதிக்கு சொல்றார், ஜஸ்ட் 8th சாப்டர் படி இருக்கு. மேகா மகாத்மியம், கீதா மகாத்மியத்தில் வருது. இது உண்மை. ஒருத்தர் சிம்பிளாக டெய்லி உட்காந்து பகவத்கீதா பாகவதம் படிச்சுட்டு ஹரிநாமா சொன்னாலே போதும். உண்மை இது, பொய்யெல்லாம் கிடையாது. சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், ஏன்னா இந்த கலியுக பூரா தோஷமாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்னல, நீங்கள் போய் பாருங்கள், நிறைய தோஷம் இருக்கும், நிறைய தப்பு நடக்கும். யாரும் சொல்றது, காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, இவங்களும் பணம் கொடுத்து ஏதோ பண்ணிட்டுன்னு நினச்சிக்குவாங்க. சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், பூரா தோஷம் இருக்கும், தப்பு நடக்கும். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரை. ஜஸ்ட் சிம்பிளி கிருஷ்ண கீர்த்தனா பண்ணா போ. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதில் என்ன விஷயம், இது எத்தனை தடவை படித்தாலும் கேட்டாலும் நம்ம மாதிரி நாம் ஒரு முடிவு எடுப்போம், தப்பான முடிவு எடுப்போம். எத்தனை தடவை படித்தா மாதிரி இல்லை, ஏதோ போய் பண்ணிட்டு வந்துடலாம், அப்போ தான் நடக்கும் அப்படின்னா இன்னும் எனக்கு கிருஷ்ணா சொல்கிறது புரியல. இது யார் சொல்கிறாங்கன்னா, இதுவும் கிருஷ்ணரே சொல்கிறார். பகவத்கீதையில் அவரே சொல்கிறார். 2 இடத்துல வருது. பகுநாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தை. பல கோடி ஜென்மம் எடுக்கணும் அர்ஜுனா, நான் சொல்கிறது புரியிருக்கு அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் ஞானவான் மாம் பிரபத்தியத்தை. அறிவாளி, அறிவு இருக்கும் கொஞ்சமாக, அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ரேருன்ட்டு. சமஹாத்மா சுதுர்லபா. சுதுர்லபான ரேர், எல்லாருக்கும் புரியாது. ஸோ இது பகவான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். கிருஷ்ணர் ரொம்ப சிம்பிள் பண்ணுறார். இது கலியுகா, ஏதோ அங்கே போய் ஏதோ பூஜை, இங்கே போய் பூஜை அவசியம் கிடையாது. இது வெளியே யாரும் பேச மாட்டான், இது ஏமாத்துறது தான். பகவான் எவ்வளோ கருணை உள்ளவர்னா ரொம்ப சிம்பிள். அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து சிம்பிளி பகவத்கீதா பாவன் படிக்கிறது, நல்லா கேட்கணும், சேன் பண்ணணும், பகவான் நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் சாப்பிடணும். தர்சனம் போதும். ஏங்க இது போதுமானா போதும். அதுதான் பகவான், அதுதான் கருணை, அதுதான் கருணை. இப்போ அங்கே நிறைய பேர் பூஜை பண்ணுறாங்க, காசு கொடுக்க முடியாதுங்க, பூஜை பண்ணுன்னு சொல்லுங்க, யாரும் பண்ண மாட்டான். நீ கிளம்புன்றோம். இப்போ எங்களுக்கு காசு இல்லைன்னா பூஜை பண்ண முடியாது. அப்போ பகவான் அனுகிரகம் கிடைக்காதாங்க. ஸோ ரொம்ப கிளியராக பகவத்கீதா பாகவத்திற்கு ஒரு நாம சங்கீர்த்தம் பண்ணால் போதும். எஸ், உண்மை, பொய் கிடையாது, அதெல்லாம் பொய் கிடையாது. ஸோ கிருஷ்ணன் பிரம்மாண்ட சொல்கிறார், நான் என்ன சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. புரிஞ்சுக்கிட்டு அங்கே சொல்ல, நான் விமுஹ்யதி. தமிழ் என்ன விமுஹ்யதிக்கு? இந்த வார்த்தைக்கு என்ன? ஒரு பொழுதும் குழப்பத்திற்கு ஆளாக மாட்டேன். கிருஷ்ணர் சொல்றார், குழப்பமே வாழ்க்கையில் வராதுங்கிறார்.
ஏன் எல்லாரும் ஓடுறாங்கன்னா குழப்பம் மனசில், ஒரு பயம், குழப்பம், என்னமோ நடந்துருமோ என்னமோ நடந்துடும். கிருஷ்ணர் சொல்கிறார் புரிஞ்சுக்கோ, குழப்பமே வராதுன்னு அவர் வாயால் சொல்கிறார். என்ன விமுகியதி, குழப்பம் வராது உனக்கு, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் வராதுங்கிற, அப்படி தான் சொல்கிறார். இந்த உலகமே அழியும் போது கூட அந்த உனக்கு வராதுங்கிறார். மொத்தம் நம்ம சுற்றி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்போ குழப்பம் வராது. என்ன பிரச்சனை வந்தாலும் குழப்பம் வராது. மக்கள் குழப்பத்தில் இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருப்பான், என்னமோ நடக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற செய்யுங்கிறார். மாமேகம் சரணம் விரஜ அகம் தம் சர்வ பாபேபியோ, எங்களை சரணாதி பண்ண நான் பார்த்துக்கிறேன் கிருஷ்ணர் சொல்கிறார். பகவத்கீதை கடைசியில் சொல்கிறார், இங்கேயும் கிருஷ்ணர் சொல்கிறார் குழப்பத்துக்கே போக மாட்டேன். ஸோ நம்ம ஏன் குழப்பத்தில் இருக்கோன்னா சிம்பிள், நான் சீரியஸாக இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு, வேற ஒன்றும் கிடையாது. புரியுதில்ல, சீரியஸாக இல்லை. பகவத்கீதா பாகவதம் பொழுதுபோக்காக படிக்கிற புஸ்தகங்கள் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி உட்காந்து படித்தாலும் புரியாது. பிரபுபாத் பொருளூர் அழகாக எழுதியிருக்க ஒரு இடத்துல இப்போ அவர் படித்தார், அது நடுவில் வருது, ஒரு தூய பக்தர் சொன்னது கேட்கணும். ஆச்சாரிய சில பிரபுபாத் சொல்கிறார், அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு அப்படியே கேட்கணும். அதுக்கு எப்போ கேட்குறோமோ அதை நாம் செய்கிறோமோ அப்போ தான் இந்த குழப்பமெல்லாம் வராது. இதெல்லாம் பெரிய சீக்ரெட், ரொம்ப சீக்ரெட், இதெல்லாமே சீக்ரெட். கிருஷ்ணரும் சொல்கிறார் இது சீக்ரெட்டுங்கிறார். ராஜ குஹ்யம், குஹ்யம்னா சீக்ரெட், இது பெரிய சீக்ரெட் அர்ஜுனா அப்படிங்கிறார். இது உண்மை. ஏன்னா எத்தனை தடவை படித்தாலும் விட்டுட்டு மாறி எங்கேயோ போவோம், ஏதோ நடந்துருமா, ஏதோ அந்த பூஜை பண்ணி இங்கே ஒன்று பண்ணிவிடு, அதை பண்ணிவிடு, ஒன்றும் நடக்காது. இவங்க நினச்சிக்க வேண்டிதான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சுகதேவ் கோஸ்வாமி அது சொல்கிறார். சுகதேவ் கோஸ்வாமி ஆர்டினரி பர்சன் கிடையாது, மகாஜனா. பகவானை பற்றி நல்லா தெரிஞ்ச 12 பேரில் அவர் ஒருத்தர். அவர் சொல்கிறார் கீர்த்தனா தேவ கிருஷ்ணா, ஜஸ்ட் சிம்பிளி நாமா சொல்லி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இனிமேல் இந்த பகவத்கீதா பாகம் ஒழுங்காக படிக்கணும். அது கிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு இடத்துல, பகவத்கீதையில் வருது, சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகத்துக்கு அதிபதி நான் தான்ங்கிறார். மொத்த லோக அதிபதி நான் தான் ஓனருங்கிறான். இங்கே அமாவாசை, மகாலய அமாவாசை எதுக்கு பண்ணோன்னா பித்ருலோகம் போகிறது கிடையாது. பித்ருலோகம் அவர் வைகுண்டமே தரங்கிறார். பித்ருலோகம் பண்ணால் திரும்பி வரணும், இங்கே ஒன்றும் பிரச்சனை வரும். இது நான் பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கு, க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷாந்திங்கிறார். நீ மேலே போனாலும் திரும்பி வருவேங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். மொத்த எல்லா லோகத்துக்கு அதிபதி நான் தான், நான் சொல்கிறத கேளுங்கிறார். க்னாத்வாமாம் சாந்தி மிருச்சதி, தெரிஞ்சுக்கோ சாந்தி கிடைக்கும் கிருஷ்ணர் சொல்கிறார், பகவத்கீதையில் இருக்கு. ஸோ இங்கே ரொம்ப அழகாக இந்த 4 ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், எல்லாமே எங்கூட கனெக்ட் பண்ணு சொல்கிறேன், இல்லைன்னா அது மாயாக மாறிடும். உண்மையிலே நம்மளை கல்யாணம் பண்ணவங்க, நம்ம குழந்தைங்க, என்னோட மனசு, என் புத்தி, என்னோட பணம், என் அறிவு, இது கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலினா என் மனசு, என்னோட புத்தி என்னை ஏமாற்றிடும். அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார், அதுதான் சொல்கிறார் கிருஷ்ணா. என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப் அவங்களுக்கே தெரியாமல் என்னை ஏமாற்றுவாங்க, நான் அவங்கள ஏமாற்றுவேன், 2 பேரும் ஏமாற்றிக்குவாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் கனெக்ட் பண்ணுங்க, ரொம்ப அழகாக சொல்கிறார். நீங்கள் பாகவதம் படிக்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே செஞ்சவங்க பற்றி வருது. பிரியாவிரதா அப்படின்னு ஒரு ராஜா பாகவத்தில் வரும். அவர் ஒன்றும் சாதாரணமானவர் கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ். கிருஷ்ணரே மறந்தது கிடையாது அவர். இருந்தாலும் அப்பா சொல்கிறாரேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவார். ஏன்னா ஒருத்தர் நாம கிருஷ்ணரே மறக்காதவங்க எதுவும் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் அப்பா சொல்கிறார், பிரம்மதேவர் சொல்கிற நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் உலகத்தெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் தான் ராஜாவாகணும். சரி ஓகே சொல்கிறாங்க. அவர் ஒய்ஃப் பேர் பர்ஹிஸ்மதி. அவங்க சாதாரண பெண் கிடையாது, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப பிரமாதமான ஒய்ஃப். ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு அது மாதிரி நடந்துப்பாங்க.
அப்பேற்பட்ட ஒய்ஃப், நிறையா குழந்தைங்க, நிறையா செல்லும் இருந்தாலும் டிஸ்டர்பே ஆகாமல் இருப்பார். ஒய்ஃபையும் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுவார், தன் குழந்தையும் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுவார். உலகத்துக்கே ராஜா, உலகத்தையே கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுவார். அவர் பண்ணுறார், பிரியாவிரதா பண்ணுறார். பாகவத்தில் வருது, எப்படி பண்ணார்லாம் வருது. அப்போ இந்த பாவம் இந்த 4 ஸ்லோகத்தில் சொன்னது கடைப்பிடிச்சவங்களும் இருக்காங்க. கடைப்பிடிச்சவங்க இருக்கனால அவர் டிஸ்டர்பே ஆகலை, டிஸ்டர்ப் ஆகலை அவர். ஸோ இப்போ பிரம்மாட்ட சொல்கிறார், இந்த உலகத்தில் நான் இல்லாத இடம் கிடையாதுங்கிறார். அது நம்ம புரிஞ்சுக்கிற அவ்வளோ சுலபம் கிடையாது, ஆனால் புரிஞ்சுக்கலாம். அது பகவத்கீதை கிருஷ்ணன் அதெல்லாம் சொல்கிறார். உண்மையில் அந்த அறிவு வரும் பொழுது நம்ம எதுவும் பண்ண அவசியம் இல்லை, எங்கேயும் போகணும் கூட அவசியம் இல்லை. பிரம்மா சொல்கிறார், இது ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதான் தன்வான் மனோபெரி. நம்மளோட பொசிஷன் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பிராமணன் ஆகணும், சன்னியாசம் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த ஊர் போகணும், அந்த ஊர் போகணும் அவசியம் இல்லையா. பிரம்மா சொல்ல ஸ்தானே ஸ்திதா, எங்கே இருக்குன்னு அங்கே அப்படியே. ஸ்ருதிகதான், நல்ல கேளு அப்படிங்கிற. மனசு புத்தி உடல் யூஸ் பண்ணி சொல்கிறார், பகவானோட கதை கேளுங்கிறார், நாமா கேளுங்கிறார். பிரம்மா சொல்கிறார், எது உலகத்தில் அடைய முடியாதோ அதை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறார். அப்படி அந்த வார்த்தை சொல்கிறார். அஜித்தோ ஜிதா, அஜித்தான அன்கான்கரபிள், அன்கான்கரபிள்னா அடைய முடியாது, ஜிதா அடைஞ்சிருவேன். என்ன? கிருஷ்ணா. ஸோ ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கலை, அது கடைப்பிடிக்கலைன்னா எப்பவுமே குழப்பத்தில் தான் இருப்போம். தெளிவெல்லாம் இருக்காது, தெளிவெல்லாம் இருக்காது. இவங்களாம் நினச்சிக்கலாம் அவங்களாம் தெளிவாக இருக்கும், ஒரு தெளிவு இருக்காது. பயந்துக்கிட்டே இருப்பாங்க, குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், ஸ்ரீல பிரபுபா, சைத்தன்ய மகாபிரபு எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த நாமா மட்டும் நல்லா வாய் விட்டு சொல்லி நல்லா கேட்கணும், அதை செய்யணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. பிரபுபாத் எழுதியிருக்கார் பகவத்கீதாவில், முதல் அத்தியாயத்தில் இருக்குது. பகவத்கீதா இருக்கா? இல்லை, ஓகே இருக்கா? அந்த ஸ்லோகம் காட்டுறேன். இனிமேல் அமாவாசையில் போய் பண்ணுறாங்க இல்லையா, பிரபுபாத் அப்படியே எழுதியிருக்கார். அது அப்படியே பகவத்கீதாவில் இருக்குது. அது படிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு சாப்டரில், ஃபஸ்ட்டு சாப்டர் 41வது ஸ்லோகம் பாருங்கள். 41 அதில் பொருளுரையில் தேவர்ஷி பூதாப்தா நர்னாம்னு ஒரு ஸ்லோகம் வரும், இருக்கா? ஃபஸ்ட்டு சாப்டர் 41வது ஸ்லோகம். இருக்குங்களா? தேவர்ஷி பூதாப்தா நர்னாம் பித்ருநாம பொருளுரையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது எடுக்கிறது? 41 பொருளுரையில் இருக்கா? ஏன் ஸ்லோகம் எடுக்கிறது இவ்வளோ டைம்? முதல் அத்தியாயம் 41. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம். அதில் பொருளுரையில் தேவஸ்ரீ பூதாப்தான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதோட மீனிங் கீழே படிங்க, அது படிங்க மைக்கில். எல்லா கடமையையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களை சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினருக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன்படுவதில்லை. புருஷோத்மரான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. இது பாகவதம் ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி, அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி அது அந்த பொருளுரை படிங்க. பலநோக்கு செயல்களின் சட்டதிட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கருமத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவச் செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சும உடலேயே பேய்களாக அலைந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது
அவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களிலிருந்து, பேய் போன்ற நிலையிலிருந்து விடுபடுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுவது குலப்பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இதுபோன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகைய செயல்களை செய்ய வேண்டியதில்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். எஸ், ஓகே, எனஃப். பிரபுபாத எழுதுறார், பல ஆயிரம் முன்னோர்களை விடுவிக்கலாம். சிம்பிளி சாண்டிங். பல ஆயிரங்கிறாங்க. சிம்பிளி ஒருத்தர் நாமா சொல்லிட்டு வீட்டில் நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் எடுத்தால் பல ஆயிரம் முன்னோருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது பகவான் நமக்காக அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப உட்காந்து ஏதோ கஷ்டம்லாம் கிடையாது. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. ஏதோ ஸ்லோகத்தில் இருக்கு. ஸோ இந்த கலியுகம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சிம்பிளாகவே நம்ம சிம்பிள் விஷயம் பண்ணாலே பகவான் கிடைப்பார். பகவானே கிடைப்பார். நாம ஒழுங்காக சொன்னான். ஆக்சுவலி பிகிங் அது ஜஸ்ட்டு ஒழுங்காக சொன்ன படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு ஆச்சாரியர்களுக்கு சேவை செய்யணும். தட்ஸ் எனஃப். வேறு எதுவும் தேவையில்லை, அவசியமே கிடையாது. பகவான் அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டார். அதனால தான் பகவானை கருணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அவர் கருணாமூர்த்தி. அவர் மாதிரி கருணை யாரும் காட்ட முடியாது. ஸோ நான் முன்னாடி சொன்னபடி பகவத்கீதா பாகவதம் படித்தா தான் குழப்பம் இருக்காது, தெளிவாக இருப்போம். ஆக்சுவலி இல்லைன்னா குழப்பத்திலே இருப்போம். ஆனால் மாயா அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னா நான் தெளிவாக இருக்கிறதா நானாக நினச்சிக்குவேன். அதுதான் மாயா. குழப்பத்தில் இருப்போம், ஆனால் தெளிவாக இருக்க நாமளாம் நினச்சிக்குவோம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தெளிவாக இருக்காங்க வைங்க, பேச்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. உண்மையிலே தெளிவாக இருந்தால் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இது என்னோடய வார்த்தையில் பகவத்கீதையில் ஸ்லோகம் வருது. கிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஞானம் லப்த்வா பராம் சாந்திங்கிறார். உண்மையிலே தெளிவாக இருந்தால், அறிவோடு இருந்தால் சாந்தி கிடைக்கும் அர்ஜுனாங்கிறார். ஒருத்தருக்கு அமைதி இல்லைன்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள். தெளிவாகவும் இல்லை, அறிவும் இல்லை, அதனால தான் சாந்தி கிடைக்கல. உண்மையில் அறிவு இருந்தால் சாந்தி கிடைச்சிடும், சந்தோஷமாக இருப்பான். கிருஷ்ணர் பல இடத்துல சொல்கிறார் பகவத்கீதையில். ஒரு இடம் கிடையாது, நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் நமக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த பகவத்கீதையை நம்ம உத்ஸ்ருச்சியாக விட்டுறோம், உதாசீனப்படுத்துகிறோம். யாரை ஏதோ சொல்கிறது பெருசாக எடுத்துக்குவோம். மாதிரி பகவான் சொல்கிறார், பிரம்மாண்ட சொல்கிறார், இந்த 4 ஸ்லோகத்தில் என்ன சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அவரே சொல்கிறார், மொத்தத்தையும் நான் தான் படைக்கிறேங்கிறார். எல்லாமே எங்கூட கனெக்ட் பண்ண. இது ரூப கோஸ்வாமி நமக்கு சொல்லி கொடுத்துறாரு. இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களும் பகவானுக்கு கனெக்ட் பண்ணும். ரூப கோஸ்வாமி சொன்னார், அது செஞ்சு காட்டினார் ஸ்ரீல பிரபுபா. செஞ்சு காட்டினார். அது எப்படி எல்லாம் கிருஷ்ணா கனெக்ட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். அங்கே தான் குரு தேவை. அது எப்படி பண்ணணும் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஏன்னா இங்கே உலகமே நம்மளது கிடையாது. இந்த உடல்கும் நம்மளது கிடையாது. பகதான் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த உடல் நம்மளது கிடையாது, மனசு புத்தி நம்மளது கிடையாது. கிருஷ்ணர் நமக்கு கொடுத்துருக்கார், யூஸ் பண்ணிக்கோன்னு. நான் அதை தப்பாக யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை வருது, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் நான் வாடகை வீட்டில் இருக்கேன், நான் வாடகை கொடுக்கறதுனா அந்த வீடு என் சொந்தம்னு சொல்லக்கூடாது. அது இன்னும் அது வாடகை வீடு தான். மாதம் மாதம் வாடகை கொடுக்கலாம், அதனால் அந்த வீடு சொந்தம் கிடையாது. நாம் என்ன நினைச்சு சொந்தம் கொண்டாடுறோம். சொந்தம் கொண்டாடினா ஓனர் சும்மா இருக்க மாட்டார். ஸோ நம்ம மனசு புத்தி நம்ம சொந்தம் கொண்டாடுறோம். அது என்னது நினச்சி கண்டபடி யூஸ் பண்ணுறேன், அங்கே பிரச்சனை வரும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு அத்தனையும் எனக்கு கனெக்ட் பண்ணு, இல்லைன்னா மாயாக மாறிடும். அப்படின்னா நான் சந்தோஷம் கொடுக்குன்னு நினைப்பேன், கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இந்த பகவத்கீதா பாகவத்தில், இது பகவத்கீதையிலே இருக்குது, வேதைஷ்ச சர்வே அகமவேத்யா. வேதமெல்லாம் எதுக்கு இருக்குன்னா கிருஷ்ணா யாருன்னு தெரிஞ்சுக்க தான் இருக்குது. ஒன்று பகவத்கீதை வேதத்தின் சாரம்.
ஜஸ்ட் ஒருத்தர் பகவத்கீதை படித்து ஃபாலோ பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது யார் சொல்கிறான்னா சிவபெருமான் சொல்கிறார். சர்வ உபனிஷதோ காவோ தோக்த கோபால நந்தனஹா பார்தோ வத்ச சுதீர் போக்தா துக்த கீதாமிருதம் மகத். இது சிவபெருமான் சொல்கிறார். ஜஸ்ட் பகவத்கீதா அது ஒன்று போதும், மொத்தம் வேதத்தோட சாரம் அதில் ஒன்று பண்ணாலே போதுங்கிறார் சிவபெருமான் சொல்கிறார். ஸோ உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப அதாவது ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழலாம். முடியாதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் அது வழி தெரியணும். அது நம்ம அழகாக கொடுத்துட்டாங்க, பகவத்கீதா பாகவத்தில் கொடுத்துட்டாங்க, இப்படி தான் போயாகும். ஆனால் மறுபடியும் என்னென்னா, இது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, கிருஷ்ணரே சொல்கிறார், ஏஷாம் ஏஷாம் கந்தம் துவதங் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனா. இந்த பகவத்கீதா பாவதம் கடைபிடிக்கிற கூட பூர்வ ஜென்ம நல்ல ஏதாவது வேணும். பூர்வ ஜென்மத்துலேயும் இந்த ஜென்மத்துலேயும் சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் பாவ வேலைன்னு தப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. எங்கேயாவது ஒருத்தர் தான் அதை சீரியஸாக எடுத்துக்குவாங்க, எல்லாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இது உண்மை இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க, சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் ஆச்சரியம். பட் இது சில பிரபுபாத் சொல்கிறாங்க, ஆச்சாரியா சொல்கிறாங்க, இதை சீரியஸாக எடுத்துக்கோ, இது பண்ணி பாருங்கிறாங்க. இது பண்ணி பார்த்தா ரிசல்ட் கிடைக்கும், சுகமாக இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார். அவரே சொல்கிறார், இது பண்ணி பாரு, சுகமாக இருப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், உன் கண்ணால் நீ எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தம் அப்பியம். இந்த தர்மம் பண்ணி பாரு, பிரத்யக்ஷமாக நீ பார்ப்ப, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேங்கிறார். பொதுவாக இந்த உலகத்தில் நிறைய பேர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நம்புவேன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்னால் புரியுது இல்லையா? ஒரு அனுபவம் இருந்தால் தான் நம்புவேன். கிருஷ்ணர் சொல்கிற நீ அனுபவிக்கலாங்கிறார். ஸ்லோகமாக தான் பிரத்யக்ஷாவகமம். கிருஷ்ணர் சொல்ற இது நீ பிரத்யக்ஷமாக பார்க்கலாம், இது உண்மை. அப்போன்னு சொல்கிறார் சுசுக்கா, சுகமும் கிடைக்கும், பண்ணி பாருங்கிறார். இப்போ நிறைய மக்கள் பகவான் நம்ப மாட்டாங்க, வேறு எதோ சொல்கிற நம்பிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் நம்ப மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் அப்பா சொல்கிறார் நம்ப மாட்டாங்க. ஊரில் வரம் போகிறோன்னு சொல்கிற நம்பினா எப்படி இருக்கும்? ஏன்னா பெற்றவங்க அவங்க சொல்கிறாங்க, அதை விட்டுட்டு ஊரில் வரோம் போகிறோன்னு சொல்கிறது கேட்டால் நான் தான் பைத்தியக்காரன். ஸோ இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணா, எதுவுமே ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோன்னா பகவான் சொன்னபடி நான் கேட்கல, அவ்வளோதான் முடிஞ்சது. என்னோடய டிஸ்டர்பன்ஸுக்கு மற்றவங்கெல்லாம் காரணம் கிடையாது, நான் தான் காரணம். புரியுதுல? டிஸ்டர்பன்ஸ்னால் ஒரு தமிழ் என்ன, ஒரு தொந்தரவு. என் வாழ்க்கையில் வரக்கூடிய தொந்தரவு எதுவுமே நான் தான் காரணம். நான் கிருஷ்ணா சொன்னபடி கேட்கல. ஸோ பிரம்மாக்கே சொல்கிறாரு டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், ஏன்னா பிரம்மாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். சும்மா நினச்சிக்க, பிரம்மாக்கே வரும், அவருக்கும் பயமெல்லாம் இருக்குது. பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, பிரம்மா வேண்டாரு எனக்கு பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாரு. அவருக்கும் பயம் வரும்னு அவருக்கும் வருது. அவர் பகவான்கிட்ட வேண்டார், எனக்கு பயம் வரக்கூடாது, அது மாதிரி எனக்கு கொஞ்சம் வரம் கொடுங்களேன். ஓகே தரேன்னு வச்சுக்கோ அப்படின்னு பகவான் கொடுக்குறாரு. அப்போ இந்த பயம், இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சும்மா கிடையாது, நமக்கு வந்துடும். ஸோ அந்த கிருஷ்ணா அவர் சொல்கிறாரு, இது பகவத்கீதா படிக்கணும், நாமாவும் சொல்லணும், பக்தரோட சங்கம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இருக்குல்லையே அதுதான் நம்பர் 1. நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும்னா அந்த பக்தரோட சங்கம் தான் சேஞ்ச் பண்ணணும், சும்மாலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நடக்கும். இது ரூப கோஸ்வாமி சொல்கிறார், ஆதவ் ஸ்ரத்தா ததா சொல்கிறார். ஃபஸ்ட்டு இது நம்பிக்கை இருக்கணும், இந்த பக்தியில் நம்பிக்கை இருக்கணும். தத்த சாது சங்கா, சாதுக்களோட சங்கத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் நீங்களும் மெட்டீரியலாக, அதாவது இந்த உலகத்தில் சில பேர் இருப்பாங்க, இவர் பார்த்ததுக்கப்புறம் தான் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் டெண்டுல்கர் கிரிக்கெட் பிளேயர், அவர் சொல்லுவார், அவங்க குரு பார்த்து, இவர் பார்த்ததுக்கப்புறம் தான் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு, அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஈவன் பௌதீக உலகத்திலோடு அப்படி தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் பார்த்து அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஏதோ பணம் கிடைக்கும்,
நல்ல வேலைக்கு போவாங்க. ஆன்மீகத்திலும் அப்படி தான். ஒருத்தரோட ஒரு பக்தரோட சங்கம், தூய பக்தரோட சங்கம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லவமாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹயா. லவமாத்திரம்னா ஒரு செகண்டு காட்டிலும் கம்மி, ஒரு செகண்டு கிடையாது, அது இன்னும் 3ஆக டிவைட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதுவோட சங்கம் இருந்தாலும் சர்வ சித்தி, எல்லா சித்திகளும் வந்துடும். அப்போது ஒரு தூய பக்தரோட சங்கம் இருக்கும்போது தான் எல்லாமே லைஃப்பில் சேஞ்ச் ஆகும். இது நீங்கள் பாகவதம் படிக்கும்போது அப்படி தான் வரும். பிரகலாதன் அதுதான் சொல்கிறார். நாரதரோட சங்கம் கிடச்சதுனால அவர் நல்லது நடந்தது அவரும் சொல்கிறார். ஸோ நமக்கு சில பிரபுபாத நமக்கு இந்த புக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, ஆச்சாரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. டெய்லி சின்சியராக படித்து ஹரிநாமா சொல்லிட்டு இருந்தால் அவன் தப்பிப்பான். நாட் அவுட். கிருஷ்ணா புத்தி கொடுப்பார், டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நான் இது ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இந்த கேள்வி. ஹரே கிருஷ்ணா. தான் சாத். ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம். ஆஃபீஸ் ஒர்க் எதுக்கு பண்ணுறோன்னா கண்டிப்பாக பணம் வேணும். கண்டிப்பாக எல்லோரும் பணத்துக்காக தான் ஆஃபீஸுக்கு போகிறோம். அந்த பணம் செலவு பண்ணுறது பகவானோட கனெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், இருந்தாலும் ஓகே, அந்த வீட்டில் நான் பகவானை வச்சு பூஜை பண்ணும் பொழுது அந்த செலவு கூட பகவானை பூஜை கனெக்ட் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, அது அப்படி தான் எடுத்துக்கணும். எல்லாமே கனெக்ட் பண்ணும். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? என்ன சொன்னீங்க? ஓகே. மேபி முன்னாடி பின்னாடி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஸ்கிரிப்சர்ஸில் சொல்லப்பட்டிருக்கு, ரிவீல் பண்ணுறாங்க. ஸ்கிரிப்சர்ஸில் ரிவீல் பண்ணுறாங்க எல்லாமே. லைக் கிருஷ்ணா பரம்பொருள். உண்மையை சொல்ல போனால் எல்லா சாஸ்திரத்துலேயும் கிருஷ்ணா தான் பரம்பொருள்னு ரிவீல் பண்ணுறாங்க. எல்லாம் நீங்கள் எந்த புராணம் எடுத்தால் கூட கிருஷ்ணா தான் பரம்பொருள்னு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிவீல்டு ஸ்கிரிப்சரில் இருக்குது, சாஸ்திரத்தில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. த ரிவீலிங் ஆக்சுவலி. ஸோ ஆனால் என்னென்னா பகவத்கீதா பாகவத்னா ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. மற்றதில் அப்படி இருக்காது. பகவத்கீதா பாகவத்தில் கிருஷ்ணா தான் பரம்பொருள், இவர்கிட்ட தான் சரணாதி பண்ணு ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கும். மற்ற இடத்துல அப்படி வராது, கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் பகவத்கீதா பாகம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்சர்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, ஜஸ்ட் பாகவதம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரிவீல், எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லார்ட் சிவாவும் சொல்கிறார் இல்லையா, எல்லா உபனிஷத்தோட சாரம் தான் பகவத்கீதா. அப்போ உபனிஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணா தான் பேசுகிறாங்க, ஆனால் அது புரியாது நமக்கு புரியாது, ஆனால் அதுதான் பேசுகிறாங்க. அது ரிவீல் ஆகிறது பகவத்கீதாவில் வரும். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பொதுவான ஏதாவது கேள்வி? அது அவங்க கர்மா பொறுத்து தான், அது நாம் சொல்ல முடியாது, அதை நம்ம சொல்லவே முடியாது. அந்த கணக்கு நம்மளால் போட முடியாது. இந்த உலகத்தில் எக்ஸப்ட் கிருஷ்ணா யாராலும் இந்த கணக்கு போட முடியாது. பகவத்கீதையில் இருக்கு, கஹனோ கர்மனோ கதிஹி அப்படிங்கிறார். இந்த கர்மாவை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். கிருஷ்ணரை சொல்கிறார், அவர் புரிஞ்சுக்குவார், நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட். அவ்வளோ ஈஸி நம்ம சொல்ல முடியாது. இந்த ஆத்மா எங்கே போயிருக்குமா, அங்கே போயிருக்குமா, ஆக்சுவலி சொல்ல முடியும். அந்த மாதிரி மக்கள் இப்போ இல்லை. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க.
அவங்க சொல்லிடுவாங்க, இந்த ஆத்மா வைகுண்டம் போயிருக்கா, எங்கே போயிருக்குன்னு கூட சொல்லலாம், சொல்ல முடியும். ஆனால் அந்த மாதிரி மக்கள் இப்போ இல்லை, அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. ஆக்சுவலி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது துர்மரணமா சரியான மரணமா அதெல்லாம் நம்மளால் டிஃபிகல்ட், அது நம்மளால் புரியாது. பட் ஒரு விஷயம், அது எந்த மாதிரி மரணமோ அட்லீஸ்ட் அந்த உடல் அங்கே இருக்கும்போது நாமா சொல்லணும். நாமா சொன்னோம்னா அந்த ஆத்மாவுக்கு நல்லது நடக்கும், அந்த ஆத்மா நல்லது நடக்கும். ஏன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்களே, நாம சங்கீர்த்தனம் பண்ணாமல் என்னதான் அந்த உடல் வச்சு எதுதா பூஜைகள் பண்ணாலும் ஜீரோ, கம்ப்ளீட் ஜீரோ ஆகிடும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாம சொல்லி ஆகும். இன்றைக்கி எனக்கு தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க நாம சொல்லுவாங்க, பகவத்கீதை படிப்பாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடுவாங்க, இதெல்லாம் இருக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது பண்ணும்பொழுது அந்த குடும்பத்துக்கு நல்லது, அதுதான் ரியல் திங். இப்போ இவங்கெல்லாம் போய் பண்ணுறாங்களே, அதில் தே கெட் சீட்டட், அதெல்லாம் ஏமாறுவோம், அதெல்லாம் உண்மை. ஸோ வேறு ஏதாவது விளக்கு 4 வார்த்தைகள் இருக்கு. பிரம்மபூத நிலை, பராபக்தி, அதே போல் ஆத்மாராம, பிரம்மபூத நிலைக்கு ஒரு 4 வேர்டிங் சொல்லுங்க. ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், பிரம்மபூத பிரசன்னாத்மா, அந்த நிலைக்கு வந்தே ஆகணும். அப்படின்னா நான் உடல் கிடையாது, பகவானோட சேவகன்னு புரிஞ்சுக்கிறது தான், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே, அதுதான் பிரம்மபூத நிலை. அப்புறம்தான் பக்தி ஸ்டார்ட் ஆகும். இது சாதன பக்தின்னு சொல்லுவாங்க. இது கிருஷ்ணர் சொல்கிறார், பிரம்மபூத பிரசன்னாத்மன் அசோஷதி ந காங்ஷதி சமஹ சர்வேஷு பூதேஷு மத்பக்தி லபத்தே பராம். அங்கே தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுங்கிறார். ஸோ ஆக்சுவலி அதுதான் செகண்ட் இனிஷியேஷன், ஆக்சுவலி மீனிங். பிரம்மபூத நிலை தான் இங்கே தான் இனிஷியேஷன், அதுதான் அதுதான் ஆக்சுவலி தீட்சை. பிரம்மபூத நிலைக்கு வந்து ஆகணும், சும்மாலாம் கிடையாது. நான் உடலல்ல ஆத்மானு புரிஞ்சுக்கிறது, அதுதான் இனிஷியேஷன். அங்கே தான் பக்தி ஸ்டார்ட் ஆகும். இந்த லௌகீக உலகில் நான் உடம்புல ஆத்மா புரிஞ்சுக்கிறது கற்பனைகளை பிரபு, புரிஞ்சிக்க முடியாதுங்களா பிரபு? புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலை, டிஃபிகல்ட்டுங்கிற. நானும் கிளாஸ் எடுப்பேன், உண்மையில் இன்றைக்கி எனக்கு புரியல. நான் உடலால் ஆத்மாங்கிறது எனக்கு சுயமாக எனக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. தியரட்டிக்கலாக பேசுவேன், நான் உணர்ந்துட்டனால இல்லைன்னு சொல்லுவேன். இன்னும் என்ன ஒன்றும் பண்ணல. ஆத்மா உணர்ந்தவங்க எப்படி பிரபு இருப்பாங்க? கிருஷ்ணா அது பகவத்கீதையில் சொல்கிறார், அவங்க எப்பவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க, டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க. நான் டிஸ்டர்ப் ஆகணும்னு ஒன்றும் புரியல எனக்கு முடிஞ்சது. 12th சாப்டரில் கிருஷ்ணா அது பேசுகிறார், 6th சாப்டர்லையும் கிருஷ்ணர் பேசுகிறார், 2nd சாப்டர்லையும் கிருஷ்ணர் பேசுகிறார். உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க? அர்ஜுனர் கேட்குறார், ஸ்தித பிரக்னகா பாஷா, இந்த உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க? அர்ஜுனர் கேட்குறார் 2nd சாப்டர். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அவன் மனக்கற்பனையே பண்ண மாட்டான், பண்ண மாட்டான். நிறையா சொல்கிறார் கிருஷ்ணன், அவங்க சாந்தி கிடைக்கும், மோசமான ஆசைகள் வந்தால் கூட டிஸ்டர்பே ஆக மாட்டான் கிருஷ்ணர் சொல்கிறார். அவன் டிஸ்டர்ப் ஆக மாட்டான் கிருஷ்ணர் சொல்கிறார். சமுத்திரமாபகா அப்படிங்கிற, இப்படி கடலில் நதியெல்லாம் போய் சேருது இல்லையா, அது மாதிரி எத்தனை ஆசை வந்தாலும் அவன் டிஸ்டர்ப் ஆக மாட்டான் கிருஷ்ணர் சொல்கிறார். இப்படியெல்லாம் இருப்பாங்க. 2nd சாப்டரில் பேசுகிறார், அது மட்டும் சாந்தி இருக்கும் சொல்கிறார். நிர்மமோ நிரங்காரா, அகங்காரம் இருக்காது, நிர்மமோ இது என்னடுதுங்கிறது இருக்காது சொல்கிறார். சாந்தி பிரிச்சது, அவனுக்கு சாந்தி கிடைக்கும். ஸோ பிரம்மபூதாங்கிறது ஆத்மராமான செல்ஃப் சாட்டிஸ்ஃபை. பிரம்மபூதா ஆனால் தான் ஆத்மராமா ஆக முடியும். ஆத்மராமா செல்ஃப் சாட்டிஸ்ஃபை, அவங்களுக்கு எதுவுமே நீ தேவையில்லை, அதுதான் ஃப்ரீடம்னு அர்த்தம். எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற எண்ணம் வருது தான் ஃப்ரீடம். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு, அதெல்லாம் ஃப்ரீடம் கிடையாது. எப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம் உண்மையிலே சொல்லணும், உள்ளேருந்து வரும், அதுதான் ஃப்ரீடம். பக்தி ஹை கிளாஸ் பக்தி.
பராபக்தி ரொம்ப ஹை கிளாஸான பக்தி. அதுதான் உண்மையான பக்திங்க. ஏன் அதான பக்தி. அது இனிஷியல் ஸ்டேஜாக பிரம்மபூதா, அதான் அங்கே தான் பக்தி ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம பண்ணுறது சாதன பக்தி. ஜஸ்ட் லைக் நான் எம்பிபிஎஸ் சேர்ந்த உடனே நான் டாக்டர் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. டாக்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோ. அவன் டாக்டர் கிடையாது. பக்தன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு. ஒன்று பக்தன் ஆகிட்டோம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்போ எம்பிபிஎஸ் முடித்து இன்டர்ன்ஷிப் முடித்து கடைசியாக சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் டாக்டர். எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் ஸ்டேஜில் நான் டாக்டர்னு சொல்லக்கூடாது. ஸோ அது மாதிரி. வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஜென்ரல் கொஷின்ஸ் இந்த ஸ்லோகம் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த நாமா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. சாண்டிங், கீர்த்தனம். ஸோ வர அக்டோபர் 1, 2 தவிர்த்து பக்திவினோத் சுவாமி மகாராஜ் 1ஆம் தேதி புதன்கிழமை சாயங்காலம் அவர் தான் இங்கே பகவத்கீதை கிளாஸ் இருக்கிறார். 2ஆம் தேதி எல்லாருக்கும் லீவு தான். அன்றைக்கி பூராமே கீர்த்தன் தான் நடக்கும். இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம சங்கீர்த்தம் நடக்கும். பிரசாதம் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த பூஜை இந்த பூஜைன்னு போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஓகே, அது போவாங்க நிறைய பேர், அவங்க ஏமாறுறாங்க. இங்கே வாங்க, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் கீர்த்தன் மேலே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நாம சங்கீர்த்தம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மகாராஜ் நடுவில் கிளாஸும் கொடுப்பார், அந்த நாமத்தோட மகிமையும் சொல்வார். 2ஆம் தேதி காலையில் பாகவதம் கிளாஸ் மகாராஜ் தான் எடுக்கிறார். நாமத்தோட மகிமையும் சொல்வார். ஜஸ்ட் அது ஒன்று பண்ணால் போதும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, நல்ல நாமா சொல்லலாம். பசிக்கும் போது பிரசாதம் சாப்பிட்டுங்க, மறுபடியும் சாப்பிட்டு வந்து உட்காந்து நாமா சொல்லுவோம். ஏதோ அந்த பூஜை பண்ணால் இப்போ எது இல்லை பண்ணியாகணும், இது பண்ணியாகணும் யாராவது சொல்கிற உங்களை ஏமாத்துறான். அவன் ஏமாத்துறான். எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே வந்து நாமா சொல்லுவேன். ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அடுத்த மாதம் அக்டோபர் ஐ திங்க் 7 இல்லை 8 தாமோதர மந்த், தாமோதர மாதம் ஸ்டார்ட் ஆகுது. பல பேர்த்துக்கு தெரியும். அந்த ஒரு மாதம் அக்டோபர் 7லேருந்து நவம்பர் 5 நினைக்கிறேன், மேபி 5, 6 வரைக்கும் அந்த மாதம் இருக்குது. அந்த ஒரு மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். பகவான் கிருஷ்ண லீலைகள் அதிகமாக நடந்த மாதம் அது. அந்த மாதம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதம் ஹரே கிருஷ்ணா சொல்கிறது, நெய் தீபம் வைக்கிறது ரொம்ப நல்லது. பல பேர் வீட்டில் ஃபங்க்ஷனும் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கணுன்னா இங்கேருந்து வந்து உங்கள் வீட்டில் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா முன்னாடி புக் டேபிளில் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த டேட் வந்து பிளாக் பண்ணிவிடுங்க. இந்த டேட்டில் வாங்கினா வருவாங்க, கோவிலேருந்து வருவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.